ஆய்வுறவுகளை சூரப்பழம் பிடாரி திருவிழா. இந்த பிடாரி கோயில் வந்து சூரப்பழத்தில் இருக்குங்க. இதுக்கு நாங்கள் வந்து தேர் திருவிழாவுக்கு தான் போனோம். ஒரு ஆலமரத்தங்கிட்ட போய் நின்றுக்கிட்டோம். பாருங்கள், தேர் எட்டி இருக்குது. இனிமேலுக்கு தான் தூக்க ஆரம்பிப்பாங்க. ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் பார்த்துட்டு அப்படியே நம்ம சின்னக்கா வீடு சூரப்பழத்தில் இருக்குது. அக்கா ஃபோன் பண்ணி கூப்பிட்ருந்தது. பாப்பாவும் கூப்பிட்டா, அபியும். அதனால தான் நாங்கள் வந்தோம். நான், விஜயா, பிரதீபா 3 பேரும் வந்தோம். தேடணும் அக்காவை எங்கே நிற்கிதுன்ட்டு. கூட்டம் அவ்வளோ கூட்டம், எங்கே பார்க்குறனே தெரில. பட்டுக்கோட்டை பக்கம்னால தூக்கு தேர் இது விசேஷம். அதனால் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அக்காவை தேடிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கடைசியாக நான் ஃபோன் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். இது பூவோட அக்கா, பாலம்புத்தி. இந்த அக்கா சூரப்பழம் மொத்தத்தினால வந்திருந்தாங்க. நம்ம அக்கா இது சின்ன பாப்பா, இது பெரிய பாப்பா. எல்லாருமே ஆய் சொன்னாலுவ. பிள்ளைங்களையும் பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சர்பத்து கடை கொல்கட்டை எல்லாம் பிடிப்பீங்களா அக்கா? ஆய் சொல்லுங்க அக்கா, ஆய் சொல்லு. அப்புறம் அக்கா எங்களுக்கெல்லாம் சர்பத்து வாங்கி கொடுத்துச்சு, பொரிமுறுக்கு. அப்புறம் கொழுக்கட்டை பிடிச்சோண்டா, சூட பிராடிக்கு கும்பிட்டோண்டானா அது கொண்டு வந்து கொடுத்துச்சு. எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்கள் இப்படி இலைய போகிறதுக்காண்டி வாங்கிட்டோம். பாருங்கள், கூட்டத்தை தேர் தூக்க போகிறாங்க. அப்படியே அக்காவையும் பார்த்த சந்தோஷத்தில் கிளம்பியாச்சு தேர் பார்க்க. அவங்களோட குரூப்போட போய் நிற்பாங்கன்ட்டு நாங்கள் தனியாக 3 பேர் வந்துட்டோம். அந்த ரேருக்கு பாருங்கள், தேர் ஆலமரத்துக்கு முன்னாடி ரெடி ஆகிட்டுருக்கு தேர். இப்போ தான் இது பிடாரி. இது வந்து ஊரெல்லாம் சுற்றி இப்போ வந்துருச்சு. இது வந்தோடனே தான் தேர் கிளம்பும். பிடாரி வந்தோடனே, ஊர் சுற்றி வந்தோடனே அதுக்கு தான் கொழுக்கட்டை வச்சு எல்லாம் செய்வாங்கன்னு அக்கா சொன்னிச்சு. அது வந்தோடனே இந்த சாமி பிடாரி அம்மனை வந்து கொண்டு வந்து தேரில் வைப்பாங்க. இப்போ தான் கொண்டு வந்து போயிட்டுருக்காங்க. கோயிலேருந்து தேரில் வைக்க போகிறாங்க. பாருங்கள், அதான் அந்த வீடியோ. தேரில் கொண்ட வச்சு தான் அப்புறம் ஒரு வேட்டு அந்த வெடி போட்டு தேரை தூக்கிடுவாங்க. மேலதாளத்தோட வேட்டோட தேர் கிளம்பிருச்சு. பாருங்கள் உறவுகளே, தேர் வந்துக்கிட்டு இருக்கு. கோயிலை சுற்றி வரும் தேர். நான் வந்து உங்களை கிட்டக்க கொண்டு போய் காமிப்பேன். ஏன்னா இது வந்து விசேஷமான தேர். ஏன்னா எல்லா தேரையும் வந்து இழுப்பாங்க, இதை வந்து தூக்குவாங்க. தூக்கு தேர் இது. கிட்ட எவ்வளோ பசங்க தூக்குறான், அந்த ஊர் பையங்கெல்லாம் தூக்குவாங்க. அதெல்லாம் எப்படி தூக்குறாங்கன்னு நான் காமிக்கிறேன். நான் கிட்டவே உங்கள்கிட்ட காமிப்பேன். பாருங்கள் உறவுகளே, எல்லா தேரையும் நீங்கள் இழுத்து தான் பார்த்துருப்பீங்க. இது எப்போ ஆச்சரியமாக தூக்கிட்டு தோளில் வர்றாங்க பாருங்கள். கூட்டம் வர நான் சரி. அது பட்டுக்கோட்டையும் பக்கம், சுற்று வட்டார கிராமம்லாம் தூக்கு தேரனோடனே ஆசைப்பட்டுக்கிட்டு எல்லோரும் வர்றது. அந்த கொடி முன்னாடி வரும். அப்புறம் தான் ஆளுங்கள்லாம் வருவாங்க. அப்புறம் பையங்கெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. பெரியவங்கெல்லாம் விசிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு தூக்க முடியாமல் களைச்சி போயிடுவாங்களே, அதனால் விசிறி கொடுக்குறாங்க. பாருங்கள் உறவுகளே, எல்லாம் நவருங்க விடிய எடுத்தது போதுன்னு தள்ளுனாங்க. நான் அப்படியும் உரத்தில் நின்றுக்கிட்டு எடுத்தேன் உறவுகளே, உங்களுக்காண்டி. ஒரு தெருவாரியாக பனியன், மஞ்சள் பனியன், ஆரஞ்சு, பச்சைன்னு ஒரு சைடும் ஒரு தெருவுக்குள் இருக்கவங்களாம் போட்டுக்கிட்டு அப்படி என்னாங்க. பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போகிறாங்க பாருங்க. சவுண்டே வரலையே. அவ்வளோ பெரிய தேரை ஊர் கூடி தேர் இழுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் அக்கா பாப்பாட்ட எல்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அவங்க ஒரு சைடு போயிட்டாங்க, நாங்கள் ஒரு பக்கம் வந்துட்டோம். கூட்டத்தில் அப்புறம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இதுதான் பிடாரி கோயில் குளம். இந்த குளத்தை சுற்றி தான் தேர் வரணுங்க. கோழி வேற ரோடு போட்டிருக்காங்க. சுற்றிருங்க. குளத்தை சுற்றி தேர் வந்துருச்சு, கோயிலுக்கு திரும்பிடுச்சு. எல்லாம் களைச்சி போய் தூக்கிட்டு வந்துட்டாங்க. பார்த்திங்கன்னா ஒரு சைடை தேரை இறக்கி தான் ஒரு சைடு வைப்பாங்க. அதில் சாயிற மாதிரி இருந்தோன்னா உடனே சத்தம் போட்டாங்க. எல்லாம் உடனே நிமித்திட்டாங்க பையங்கெல்லாம். நிமித்திட்டு அழகாக பாருங்கள், நம்ம கோயிலை ஒட்டி தேரை நின்ன இடத்துலேயே கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்கங்க. அவ்வளோ கூட்டம். நாங்களும் போகணுன்னு பார்த்தோம், என்னால் முடியலை. பின்னாடியே இருந்துட்டு அப்புறம் ஜனங்கள்லாம் அங்கிட்டு வந்தோன்னே தான் போய் கிட்ட எடுக்கணுமேன்ட்டு அப்புறம் போனோம்.
தேர் அழகாக வந்து தேரடியில் நின்றுடுச்சுங்க. கிட்ட பார்த்தோம்னா நல்லா அழகாக இருந்தது. பார்த்தா பையங்க தேர் இறக்குன பையங்கெல்லாம் வந்தாங்க. நல்லா மேட்ச்சில் போடுற பனியன் நல்லா கால் எல்லாம் பெருசாக போட்டுக்கிட்டு வந்தாங்க. எல்லாம் வேஷ்டியெல்லாம் தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு தானே இப்போ தேரை தூக்குனாங்க. அப்புறம் கட்டிக்கிட்டு எல்லாம் வந்தாங்க. நிறையா பையங்க அவங்கவங்க தெரு வாரியாக ஆரஞ்சு, மஞ்சள், பச்சைன்னு நிறைய பேர் வந்தாங்க. அவங்களையெல்லாம் தாண்டி தான் நாங்கள் அப்புறம் போக முடிஞ்சிச்சு உள்ளேரி. அப்புறம் தான் கிட்ட நாங்கள் தேர்கிட்ட போனோங்க. போய் தான் சாமியை கிட்ட பார்த்து கும்பிட்டுட்டு கிளம்புனோம். பார்த்திங்கன்னா இது தேரோட கம்புங்க. அப்படி அந்த இதுங்க அதை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு தான் அவங்க போகணும். எவ்வளோ பெருசில் இருக்குது பாருங்கள். அவ்வளோ பெருசு தோளில் கொண்டுக்கிட்டு தான் பிள்ளைங்கள்லாம் தூக்குனாங்க. இதை ரொம்ப ஆச்சரியப்படுற தேராக இருந்தது இது. அவ்வளோதான். சுற்று வட்டார கிராமமெல்லாம் எல்லாமே வந்து இழுக்கிற தேர் தான் வச்சுருக்காங்க. நான் இங்கேயும் கன்னுக்குடியிலையும் தான் அதை பார்த்துருக்கேன் தூக்கு தேர். இது நல்லா பெருசாக இருக்குது. முசிறி 32 கிராமம் அப்புறம் சேத்த கிராமம் எல்லோரும் உட்காந்து தேங்காய் வழங்கினாங்க. ஒரு ஊரையும் கூப்பிட்டு தேங்காய் பழம் கொடுத்தாங்க. தேர் திருவிழான்னு வந்திருந்தவங்களுக்கெல்லாம் மரியாதை பண்ணுவாங்க. அதான் அந்த வீடியோ. அவ்வளோ பேர் வந்திருந்த கலந்துக்கிட்டவங்கெல்லாம் போய் பழம் தேங்காய்லாம் வாங்கிக்குவாங்க. ஒரு ஊருக்கு ஒருத்தவங்க வாங்கிக்குவாங்க. அதான் அது. அவ்வளோதாங்க. நாங்கள் தேரையும் காமிச்சாச்சு, எடுத்தாச்சு, ஊருக்கு கிளம்பியாச்சு. உங்களுக்கு இந்த தேர் திருவிழா பிடிச்சா லைக் கொடுங்க.